வணக்கம். PHP tutorial 4. இப்போ போன டுட்டோரியலில் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒரு வெப்சைட் ரெடி பண்ணோம். வெப்சைட்டில் ஹோம் பேஜ், டீம், அபவுட் அஸ் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணோம். அப்புறம் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனை பார்த்தோம், PHPயோட ஃபங்க்ஷன். அதான் வந்து இன்க்ளூட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரே பேஜில் போட்டு விட்டுட்டு அந்த பேஜை மட்டும் கால் பண்ணி விட்டிங்கன்னா போதும், காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? அடுத்தது கான்டாக்டர்ஸ். இது வந்து ஃபார்ம். இப்போ நீங்கள் யூஸர் இது பண்ணாலும் சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வச்சாலும் சரி, லாகின் ஃபார்ம் வச்சாலும் சரி, எது வச்சாலும் சரி, இந்த ஃபார்ம் ப்ளஸ் PHP ரொம்ப பேசிக். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான மெத்தட் இருக்குது ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. போஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது, இன்னொன்று கெட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியாது, யூஸருக்கு வந்து அன்னோனாக இருக்கும். யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. இப்போ அதே வந்து இந்த கெட் யூஸ் பண்ணிங்கன்னா டேட்டா வந்து யூஸருக்கு தெரியும். யூஸர் வந்து பார்க்கலாம், ப்ரௌசரில் இந்த டேட்டாவை வந்து பார்க்கலாம். கெட் யூஸ் பண்ணிங்கன்னா டேட்டாவை பார்க்கலாம், போஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா டேட்டாவை பார்க்க முடியாது. இப்போ இதை பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது கான்டாக்டர்ஸ் மிச்ச பேஜெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ கான்டாக்டர்ஸில் ஃபார்முக்கு வந்து மெத்தட் ஈக்குவல்ஸ் போஸ்ட். ஆக்ஷன் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். save.phpன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். save.php ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலில் வந்து சேவ் சும்மா ஒரு பேஜுக்கு வச்சுக்கலாம். ரைட்? ஸோ இப்போ மெத்தட் வந்து போஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கான்டாக்டர்ஸ். இப்போ இதில் வந்து ஏதோ ஒரு நேம் டைப் பண்ணுறேன். நேம் வந்து அலெக்சாண்டர். கான்டாக்ட் நம்பர், என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வைக்கிறேன். மெசேஜ் டைப் பண்ணுறேன். திஸ் இஸ் அ மெசேஜ் டைப் பண்ணுறேன். இப்போது சென்ட் மெசேஜ் கொடுத்தேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டேட்டாவோ யூஸர் டேட்டாவோ உங்களுக்கு தெரியாது. இப்போ இதே வந்து நான் கெட் போட்டேன்னா இதே மெசேஜை இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு இது வந்து கெட்டாக மாதிரி இருக்கும். சென்ட் கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள், என்னுடைய ஃபார்ம் எலமெண்ட்ஸ் எல்லாம் இதில் தெரியும். சரிங்களா? ஸோ இதான் வந்து கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். மோஸ்ட்லி எப்பயுமே ஒரு ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா போஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. கெட்டு வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு டோக்கன் அனுப்பி, இப்போ ஃபர்காட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறீங்க, ஃபர்காட் பாஸ்வேர்டு அவங்க வரும்போது ஒரு டோக்கனோடு வருவாங்க. அந்த டோக்கன் வந்து நீங்கள் கெட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதை லேட்டராக வந்து அதை பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை காமிச்சு தரேன். ரைட்? ஸோ இப்போ save.phpக்கு இந்த ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு save.phpக்கு அந்த டேட்டா வரும். ரைட்? ஸோ இப்போ அந்த டேட்டாவை வாங்க போகிறோம். எப்படி வாங்க போகிறோன்னா, எக்கோ என்ன நேம் இருக்கோ, நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை எக்கோ பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ இங்கே போஸ்ட் இருக்குது, அதனால் $_போஸ்ட்னு போடணும். $_போஸ்ட். கெட்டு இருந்துச்சுன்னா $_கெட்டுன்னு போட்டுக்கணும். போட்டுட்டு என்ன நேமோ அந்த ஃபார்முக்கு நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு வேல்யூ வந்துடும். சரியா? ஆக்சுவலாக இதில் வந்து பேசிக் கான்செப்ட் இதில் நிறைய அரேஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. ஏன்னா ஜஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கோடிங் எழுதுங்க.
எழுதி அந்த அவுட்புட் பாருங்கள். அவுட்புட் பார்த்துட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு 4-5 இதில் ஒர்க் பண்ணும்போது ஏன் அப்படி வருதுன்னு நம்ம நெக்ஸ்ட் டுட்டோரியல் போகும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ கொடுத்தேன்னா என்னுடைய நேம் மட்டும் வரும். ரைட். இப்போ இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கணும் அந்த நேம் மட்டும் வரும். இங்கே என்ன எது கொடுத்துருக்கணும் அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்தோன்னா காண்டாக்ட் நம்பர் மட்டும் வரும். சரிங்களா? 20 வந்து காண்டாக்ட் நம்பர், இங்கே வந்து மெசேஜ். ரைட். இப்போ அலெக்சாண்டர் டெஸ்ட் நம்பர், அதுக்கப்புறம் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அலெக்சாண்டர் என்னுடைய டெஸ்ட் நம்பர், அதுக்கப்புறம் மெசேஜ், இது மூணுமே வந்து இதுவாகும். ரைட். இப்போது ஒரு முக்கியமான கான்செப்டை பார்க்குறோம். அது வந்து அரே. ரைட். அரே வந்து என்னதுன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஜிப் ஃபைல் மாதிரி. அரே வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஜிப் ஃபைல் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு டேட்டா இருக்குது, ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ ஜிப் ஃபைல் எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு 10 ஃபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 ஃபைலையும் ஒரே ஃபைலாக மாற்றுறதுக்கு ஜிப் ஃபைல் யூஸ் ஆகுது. மெயிலில் அனுப்புகிறீங்க, அப்போ 10 வாட்டி நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதை ஜிப் பண்ணிங்கன்னா கம்ப்ரஸும் ஆகும், அதே சமயத்தில் அந்த 10 ஃபைலும் ஒரே ஃபைலாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். அதே போல் அரேன்றது ஒரு 10 டேட்டா வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 டேட்டாவையும் ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். ரைட். இப்போ அது எப்படி ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து இந்த 10 வேரியபிள் குறிக்கிறதுக்கு ஒரு நேமு, உதாரணத்துக்கு ஒரு ஃபஸ்ட் ஏதோ ஒரு நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நேம்னு இருக்குது, அதனுடைய வேல்யூ, செகண்ட் வந்து அதே போல் காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு போட்டோம்னா அதனுடைய வேல்யூ. இது நீங்கள் கொஞ்சம் ஒன்று இப்போ நானே அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் டைம் வேஸ்ட் ஆகும், அது உங்களுக்கு புரியவும் புரியாது. பட் ஜஸ்ட் ஒரு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அரேன்றது வந்து ஜிப் ஃபைல் மாதிரி 10 வேரியபிள் இருந்துச்சுன்னா 10 வேரியபிளும் ஒரே வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அந்த அந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேரியபிள் எடுக்கணும்னா நீங்கள் அந்த வேரியபிளுக்குரிய நேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இன்கேஸ் இப்போ அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அரேயில் வெறும் வேல்யூஸை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை எடுக்கும்போது அரே ஆஃப் 0ன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். ரைட். இப்போ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரேவை குறிக்கும் போது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டு குறிக்கணும். நேம்னா நேம் கொடுத்துக்கணும். இது வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து அரே இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது அரே ஆஃப் நேம். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தான் போடணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து தானாக வந்துடும். ரைட். இப்போது நீங்கள் அதை போஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால, இங்கே மெத்தட் போஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால இந்த 3 வேரியபிளும் நேமு, காண்டாக்ட் நம்பர், மெசேஜ், இது மூணுமே வந்து ஒரே வேரியபிளாக கம்ப்ரஸ் ஆகி இந்த போஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த போஸ்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து ரிசர்வ்டு. இது இந்த வேரியபிள்லாம் இந்த போஸ்ட் அக்சஸ் பண்ணால் $_போஸ்ட்டுன்னு போட்டுட்டு அந்த வேரியபிள் மட்டும் எடுத்துக்கலாம். ரைட். இப்போ நீங்கள் வாங்குகிற அரேயில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் வந்து print_r $_post. உங்களுடைய அரே நேம் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்கள் அரே என்னென்ன வந்திருக்கோ அதெல்லாம் வந்திருக்கும். ஸோ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நேமு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது அலெக்சாண்டர், காண்டாக்ட் நம்பர் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது டெஸ்ட் நம்பர், மெசேஜ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது என்ன மெசேஜோ, அதே போல் சப்மிட் பட்டனுக்குரியது சப்மிட்டில் வந்துடுச்சு. சரியா? ரைட். இப்போ உங்களுக்கு அது புரியலன்னா பரவாயில்ல, அது ஒன்றும் பெரியதில்லை. ஜஸ்ட் இப்போ மட்டும் இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, ஒரு இதுவாக நம்ம பார்க்கலாம். ரைட். சரி. ஸோ இப்போதைக்கு நமக்கு வேல்யூஸில் வந்துடுச்சு.
$_போஸ்ட்டில் வேல்யூஸ் வந்துடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இந்த வேல்யூஸை எப்படி நாம் PHP MyAdminல ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ கிடைச்ச வேல்யூலாம் நம்ம போயிட்டு நம்மளுடைய டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா இன்க்ளூட் பார்த்தோம். இன்க்ளூட் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? காமன் HTML எலிமெண்ட்ஸ் அல்லது HTML ஃபைல்ஸ் எல்லாம் ஒன்றா கேதர் பண்ணி அதை வந்து மற்ற ஃபைலில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கேதர் பண்ணி ஒரு ஃபைலாக வச்சுட்டு அந்த ஃபைலை நம்மளுடைய ஜென்ரல் ஃபைலில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது $_post பார்த்தோம், $_get பார்த்தோம். இது ரெண்டுமே வந்து யூசர்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிறதுக்கு டு கேதர் இன்ஃபர்மேஷன். இப்போ இதில் $_post பார்த்தீங்கன்னா மெத்தட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த யூசருக்குமே வெளியே தெரியாது. கெட்டு பார்த்தீங்கன்னா வெளியே தெரியும், அந்த வேல்யூ வந்து வெளியே தெரியும். ரைட்? அதுக்கு அடுத்தது வந்து பிரிண்ட் எக்கோ பார்த்தோம். எக்கோ வந்து ஒரே ஒரு வேரியபிள், குறிப்பிட்ட வேரியபிள் மட்டும் அவுட்புட் கொடுக்கும். அடுத்தது பிரிண்ட் பார்த்தோம். பிரிண்ட் $_r இது கொடுத்தீங்கன்னா அந்த அரே வேல்யூஸ்லாம் அவுட்புட்டாக கொடுக்கும். அரேஸ் உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, கொஞ்சம் புரிகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புரிஞ்ச பிறகு அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டெட் ஈஸியாக இருக்கும். ரைட்?